புதுச்சேரியின் முக்கிய பொழுதுபோக்கு பகுதியான கடற்கரை சாலை புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு முழுமையாக தயாராகி வருகிறது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், எந்தெந்த வகையில் தயாராகி வருகிறது, அதேபோல என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன? சிவரஞ்சனி, புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி முழுமையாக தயாராகி இருக்கிறது. ஏற்கனவே நம்ம செய்திகளிலிருந்து பல செய்திகளை கொடுத்திருக்கிறோம். அதாவது அனைத்து ஓட்டல்களிலும் அறைகள் நிரம்பியுள்ளன. கொண்டாட்டங்களுக்கு சுற்றுலா விடுதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இரவு விருந்துக்கும் இசை நிகழ்ச்சிக்கும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது ஒருபுறம் இருந்தாலும் முக்கிய சுற்றுலா தலத்தின் முக்கிய பகுதியாக காணப்படுவது கடற்கரை சாலை தான். இது கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இந்த பகுதியில் இரவு கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு 2 லட்சம் மக்கள் கூடி கொண்டாடினார்கள். இந்த ஆண்டு 3 லட்சத்துக்கு வருவார். காலை 4 மணி முதல் அனைவரும் நடந்துதான் வர வேண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தூரத்தில் என்பதால் அதுக்கான கம்பார்ட்மெண்ட் பிரிவினைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 10 பகுதியாக கடற்கரை சாலை பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதியாக பட்டாசு வெடிக்கக்கூடாது, நிச்சயமா சிறப்பான கொண்டாட்டத்துக்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறது என்று காவல்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. 12:30 அனைவரும் கடற்கரை சாலைக்கு வெளியேற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்புகளுக்கு கவனிப்பதாக காவல்துறை சார்பாக 1200 போலீசாரும் தன்னார்வல் என 2000 பேர் பணியில் ஈடுபடுவார்கள். இது மட்டும் அல்லாமல் கேலி விடுதிகள் 12:30 மணிக்குள் கொடுப்பதும் 1 மணிக்குள்ளாக கேளிக்கை விடுதிகளும் சுற்றுலா விடுதிகளும் மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வரவேற்கும் விதமாக மக்கள் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். உள்நாட்டு சுற்றுலா பயணம், வெளிநாட்டு பயணம் புதுச்சேரியில் கூடியிருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.